அதிமுக ஆட்சி மக்கள் ஆட்சியாக இருந்தது என்றும் திமுக ஆட்சி அதிகாரம் மிகுந்த ஆட்சியாக இருப்பதாகவும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். நாமக்கல் நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வெற்றி வேட்பாளர் தமிழ்மணியை ஆதரித்து திருச்செங்கோடு பகுதியில் நடைபெற்ற மாபெரும் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பங்கேற்று சிறப்புரையாற்றினார். அப்போது பேசிய அவர், விடியா திமுக ஆட்சியில் கொலை, கொள்ளை, பாலியல் வன்கொடுமை என சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு விட்டதாக கடுமையாக சாடினார். மேலும் எந்த மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு நன்றாக இருக்கிறதோ அங்கு தொழில் வளர்ச்சி நன்றாக இருக்கும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். அதிமுக 10 ஆண்டு கால ஆட்சி, திமுக 3 ஆண்டு கால ஆட்சி, இரண்டையும் ஒப்பிட்டு பாருங்கள். 11க்கு முந்தி எப்படி, 21க்கு பின்பு எப்படி, இதை நீங்கள் சீர்தூக்கி பார்த்தாலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் மக்களுக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் என்பது தெல்ல தெளிவாக தெரியும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி என்பது மக்கள் ஆட்சியாக இருந்தது. திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அதிகாரம் ஆட்சியாக இன்றைக்கு பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். எங்கே பார்த்தாலும் கொலை, கொள்ளை, திருட்டு, வழிப்பறிவு, பாலியல் வன்கொடுமை நடந்த வண்ணம் அன்றாட நிகழ்வுகள் பத்திரிகையில் ஊடகத்திலும் செய்திகள் வந்த வண்ணம் இருக்கின்றது. என்றைக்கு விடியா திமுக ஆட்சி திரு ஸ்டாலின் முதலமைச்சராக பொறுப்பேற்றாரோ அன்று முதல் இன்று வரை சட்டம் ஒழுங்கு தமிழகத்தில் அடியோடு சீர்கட்டு விட்டது. அது மட்டுமல்ல, இன்றைக்கு பக்கத்தில் இருக்கிற ஈரோடு மாவட்டம் இன்றைக்கு பல்வேறு இடங்களிலே முதியோர்களை குறிவைத்து கொடூரமான கொலை, நகைகளை அபகரித்து பணத்தை திருடிக்கொண்டு முதியோர்களை விட்டு வைத்தாலும் பரவாயில்லை, அவர்களை ஒரே மாதிரியாக பல பேரை இந்த ஆட்சியில் கொடூரமான கொலை செய்திருக்கின்றார்கள். அதை கண்டுபிடிக்க இந்த ஆட்சியால் கையிலாகாத அரசாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். எந்த ஒரு மாநிலத்தில் சட்ட ஒழுங்கு சிறப்பாக இருக்கின்றதோ அந்த மாநிலத்தில் அனைத்து வளர்ச்சியும் பார்க்க முடியும். எந்த ஒரு நாட்டிலோ எந்த ஒரு மாநிலத்திலோ சட்ட ஒழுங்கு சீர்கெடுகிறதோ அந்த மாநிலம் பின்னுக்கு தள்ளப்படும். தொடர்ந்து பேசிய கழக பொதுச் செயலாளர், திமுகவை சேர்ந்த 4 முதலமைச்சர்கள் தமிழகத்தை ஆட்டிப்படைத்துக் கொண்டிருப்பதாக கடுமையாக சாடினார். திராவிட முன்னேற்ற கழகத்தில் 4 முதலமைச்சர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். நாட்டிற்கு ஒரு முதலமைச்சர் தான் தேவை. ஆனால் திமுகவில் மட்டும் 4 முதலமைச்சர்கள் இன்றைக்கு அதிகாரம் பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். திரு ஸ்டாலின், திரு உதயநிதி ஸ்டாலின், திரு சபரீஸ்வரன், திரு துர்கா ஸ்டாலின் ஆக 4 முதலமைச்சர்கள் தமிழகத்தை இன்றைக்கு ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அதனாலதான் எந்த நன்மை மக்களுக்கு கிடைக்கவில்லை. திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த 3 ஆண்டு காலத்தில் கடுமையான விலைவாசி உயர்வு. இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை ஒப்பிட்டு பாருங்க. 2011க்கு முந்தி எப்படி இருந்தது, 2011க்கு பின்பு எப்படி இருக்கிறது என்று 10 ஆண்டு கால அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் என்னென்ன திட்டங்களை கொண்டு வந்தோம், அதனால் மக்களுக்கு என்னென்ன நன்மை கிடைக்கிறது என்று சீர்தூக்கி பாருங்கள். விடியா திமுக ஆட்சியில் தமிழகத்தில் தொழில்கள் அடியோடு அழிந்துவிட்டதாக அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டினார். இன்றைக்கு அதனால் புதிய புதிய தொழிற்சாலைகள் தமிழுக்கு வந்தன. விடியா திமுக ஆட்சியில் இன்றைக்கு தொழில் செய்வதே மிக கடினமான ஒரு சூழ்நிலை தள்ளப்பட்டிருக்கிறது. உதாரணத்துக்கு இந்த பகுதி நாமக்கல் மாவட்டம் என்று சொன்னால் இன்றைக்கு இந்த மாவட்டத்தில் பல தொழில்கள் நிறைந்த பகுதி. இன்றைக்கு லாரி தொழில் இன்றைக்கு சுமார் இந்த மாவட்டத்தில் மட்டும் எனக்கு கிடைத்த தகவல்படி 30,000 லாரிகள் இருப்பதாக கணக்கிடப்பட்டிருக்கிறது. ஒரு லாரி இயக்குவதற்கு என்று சொன்னால் 4 பேர் வேணும். ஷிப்ட் முறையில் மாற்றுகின்ற பொழுது 1,20,000 பேர் இந்த லாரி தொழிலில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அவருடைய நிலை கேள்விக்குறியாகிவிட்டது. தமிழ்நாட்டில் நூல் விலை மற்றும் மின் கட்டண உயர்வால் விசைத்தறி தொழில் பாதிக்கப்பட்டுள்ளதை விடியா திமுக அரசு கண்டுகொள்ளவில்லை என கழக பொதுச் செயலாளர் குற்றம் சாட்டினார். மேலும் செங்கல், மணல், கம்பி விலை உயர்ந்திருப்பதால் ஏழை மக்கள் வீடு கட்டும் கனவாகவே உள்ளதாக குற்றம் சாட்டினார். இன்னைக்கு கைத்தறி தொழில் என்று கொண்டால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது அந்த கைத்தறி தொழில் எல்லாம் தேக்கம் அடைந்தது. அந்த கைத்தறி உற்பத்தியாளர்கள் கோரிக்கை வச்சாங்க, எங்களுக்கு மானியம் கொடுக்க வேண்டும். உடனடியாக மானியத்தை கொடுத்தோம். அந்த தொழில் பாதுகாக்கப்பட்டது. நூல் விலை கட்டுப்பாட்டுகள் கொண்டாந்தோம். அந்த கைத்தறி நெசவாளுக்கு பசு வீடுகள் கட்டி கொடுத்தோம்.
ஆக கைத்தறி நெசவாளர்கள் பாதிக்காத அளவுக்கு பார்த்துக் கொண்ட அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். விடியா திமுக ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என குற்றம் சாட்டிய கழக பொதுச் செயலாளர் திமுக ஆட்சிக்கு வந்த 3 ஆண்டுகளில் 58 பாலியல் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருப்பதாக குற்றம் சாட்டினார். இன்றைக்கு நாட்டிலே மக்கள் நிம்மதியாக வாழ முடியவில்லை. பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. அதிமுக ஆட்சியிலே 2019 7 பாலியல் வன்கொடுமை வழக்கு பதிவு செய்யப்பட்டது. 2022 ஆண்டு விடியா திமுக ஆட்சியிலே 58 பாலியல் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. ஆக இந்த 3 ஆண்டு 19, 20, 21, 22 4 ஆண்டு காலத்திலே இன்றைக்கு எந்த அளவுக்கு பாலியல் வன்கொடுமை தமிழகத்தில் நிலந்து கொண்டிருக்கின்றதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே இன்றைக்கு மக்களுக்கு முழு பாதுகாப்பு வழங்கப்பட்டது. இன்றைக்கு அதனால் புதிய புதிய தொழிற்சாலைகள் தமிழுக்கு வந்தன. விடியா திமுக ஆட்சியில் இன்றைக்கு தொழில் செய்வதே மிக கடினமான ஒரு சூழ்நிலை தள்ளப்பட்டிருக்கிறது. திமுக ஆட்சியாளர்களின் துணையோடு அவர்களுக்கு நெருக்கமானவர்கள் போதை தொழிலில் ஈடுபட்டு வருவதாக அதிமுக பொதுச் செயலாளர் குற்றம் சாட்டினார். போதைப் பொருள் விற்பனை, கள்ளச்சாராயத்தை தடுக்க வேண்டும் என்றால் அதிமுக ஆட்சி மலர்ந்தே தீர வேண்டும் எனவும் அவர் தெரிவித்தார். யாரோட இருக்காரு? யாரோட புகைப்படம் எடுத்திருக்கிறார்? ஆக இந்த கடத்தில் போதைப் பொருள் கடத்தில் ஈடுபட்டவர் முதலமைச்சரோடு நெருக்கமா இருக்கிறாரு. அவருக்கு என்ன தொடர்பு நமக்கு தெரியாது. அதேவேளை இந்த போட்டோல யாருக்காரு பாருங்க. யாருக்கிறா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. ஆக அப்பாவும் மகனும் முதலமைச்சர் விளையாட்டுத்துறை அமைச்சரும் அந்த போதைப் பொருள் கடத்தல் ஆசாமியோடு புகைப்படம் எடுத்திருக்கிறாங்க. இதோட உயர் போலீஸ் அதிகாரியோடையும் அவர் ஒரு பரிசு பெறார். அவரோடையும் போட்டோ எடுத்திருக்காரு. இப்படி இந்த ஆட்சியாளருடைய இன்றைக்கு நெருக்கமாக இருந்துகிட்டு வெளிநாட்டுக்கு 2 ஆண்டு காலமாக போதை கடத்தல் ஈடுபட்டு பல்லாயிரக்கணக்கான கோடி போதைப் பொருளை விற்பனை செய்ததாக தகவல் இருக்கிறது. ஆக இன்றைக்கு விடியா திமுக ஆட்சியில் இருக்கின்ற ஆட்சியாளருடைய துணையோடு இன்றைக்கு அவருடைய நெருக்கமாக இருப்பதை காட்டிக்கொண்டு திமுக நிர்வாகிகள் இந்த போதைப் பொருள் விற்பனையில் ஈடுபட்டதாக இன்றைய தினம் தெரிகிறது. திறமையற்ற பொம்மை முதலமைச்சர் ஆட்சியில் அரிசி, பால் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களின் விலை கடுமையாக உயர்ந்திருப்பதாக கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கடுமையாக சாடினார். இன்னைக்கு அண்ணா திமுக ஆட்சியில் பாருங்க, திமுக ஆட்சியிலையும் பாருங்க. இன்றைக்கு ஒரு 6 மாதத்துல 1 கிலோ அரிசி 15 ரூபாய் ஏறி போச்சு. 1 கிலோ அரிசி 15 ரூபாய் ஏறி போச்சு. இந்த 6 மாசத்துல சக்கரை விலை உயர்வு, பால் விலை உயர்வு, பருப்பு விலை உயர்வு, எண்ணெய் விலை உயர்வு, இப்படி அன்றாட சமையலுக்கு தேவையான பொருட்கள் விலை உயர்ந்திருக்கிறது. ஆனால் வேலைவாய்ப்பு குறைவு, வருமானம் குறைவு, செலவு அதிகரிப்பு. இதனால் மக்கள் திண்டாடி கொண்டிருக்கிறார்கள் வாழ்க்கை நடத்த. இப்படிப்பட்ட சூழலில் தான் இன்றைக்கு திமுக ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. இதை பற்றி எல்லாம் கவலையே போடாத ஒரே முதலமைச்சர், பொம்மை முதலமைச்சர், திறமையற்ற முதலமைச்சர் தமிழக ஆண்டுகிட்டு இருக்கிற வரை இப்படித்தான் நம்ம கஷ்டப்பட வேணும். விடிவு காலம் பிறக்க வேண்டும் என்றால் மீண்டும் அதிமுக ஆட்சி தமிழகத்திலே மலர வேண்டும். அப்பொழுதுதான் ஏழை என்ற சொல் இல்லை என்ற நிலையை உருவாக்க முடியும். 30,000 கோடி தொடர்பான திமுக அமைச்சரின் ஆடியோ வெளியானது குறித்த கேள்விக்கு இதுவரை ஸ்டாலின் பதில் அளிக்காதது ஏன் என எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி கேள்வி எழுப்பினார். நிதியமைச்சர் திரு பழனிவேல் தியாகராஜன் அவர்கள், ஸ்டாலின் அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்கின்ற நிதியமைச்சர் திரு பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் ஒரு ஆடியோவில் ஒரு கருத்தை தெரிவித்தார். திரு சபரீஸ்வரன், திரு உதயநிதி ஸ்டாலின் இருவரும் 2 ஆண்டு காலத்திலே 30,000 கோடி ஊழல் செய்து அந்த பணத்தை கையிலே வைத்துக் கொண்டு என்ன செய்வது என்று தடுமாறி கொண்டிருக்கார் என்று எல்லா ஆடியோ கேஸ்டிலும் மக்கள் பார்த்தாங்க, கேட்டாங்க. அந்த பணத்தை தான் ஸ்பெயின் நாட்டிற்கு சென்று முதலீடு ஈர்க்கல்ல, முதலீடு செய்ய போயிருக்கார் என்று மக்களுக்கு சந்தேகம் எழுந்திருக்கிறது. இதுவரைக்கும் திரு ஸ்டாலின் வாய் திறந்து அதற்கு பதில் சொல்லல. 2010 நீட் தேர்வை கொண்டு வந்தது திமுகவும் காங்கிரசும் தான் என குற்றம் சாட்டிய கழக பொதுச் செயலாளர் தற்போது நீட் தேர்வை எதிர்ப்பதைப் போல நாடகமாடுவதாக கடுமையாக சாடினார். எப்பொழுது பார்த்தாலும் நீட் தேர்வு என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார் திரு ஸ்டாலின்.
நீட் தேர்வை கொண்டு வந்தது 2010 மத்தியிலே காங்கிரஸ் ஆட்சி. அந்த காலகட்டத்தில் தான் திமுக அந்த மத்திய அமைச்சரவையில் இடம்பெற்றிருந்தது. அப்பொழுது இதே நாமக்கல் நாடாளுமன்ற தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினர் திரு காந்தி செல்வன் அவர்கள் சுகாதாரத்துறை இணை அமைச்சராக இருந்தார். 2010 டிசம்பர் 21 நோட்டிபிகேஷன் அறிவிக்கிறாங்க. அப்பொழுதுதான் நீட் தேர்வு வந்தது. நீட் தேர்வு கொண்டு வந்தது காங்கிரசும் திமுகவும், மறுக்கவே முடியாது. ஆனால் எல்லா இடங்களிலும் பொய் பிரச்சாரம். அதிமுக ஆட்சியில் தான் நீட் தேர்வு நிறைவேற்றப்பட்டது. கொண்டு வந்தது அவர்கள், எதிர்த்தது அதிமுக. ஆனால் நீதிமன்றத்திலே சரியான நமக்கு தீர்ப்பு கிடைக்கவில்லை. அதனால் அமல்படுத்த வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. இருந்தாலும் நீட் தேர்வை எதிர்ப்பதிலே நாம் குறிக்கோளாக இருக்கின்றோம். ஆனால் கொண்டு வந்தது திமுக காங்கிரஸ். ஆனால் மக்களிடத்திலே மிகப்பெரிய நாடகத்தை நடத்தி கொண்டிருக்கிறார். திட்டமிட்டு ஒரு பொய் பிரச்சாரத்தை செய்து கொண்டிருக்கிறார். அதிமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட திட்டங்கள் அனைத்தும் விடியா திமுக ஆட்சியில் ஆமை வேகத்தில் நடைபெற்று வருவதாக கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றம் சாட்டினார். நாமக்கல் மாவட்டத்திற்கு சேலம் மாவட்டத்திலிருந்து பால் உற்பத்தியாளர் ஒன்றியத்தை சங்கத்தை பிரித்து இன்றைக்கு தனி ஆவின் ஒன்றியத்தை உருவாக்கி தந்திருக்கிறோம். அதே போல பரமத்தி ஒருங்கிணைந்த நீதிமன்றம் கொடுத்திருக்கிறோம். புதிய தாலுக்கா அலுவலகம், குமராபாளையம் கொல்லுமலை மற்றும் மோகனூரில் புதிய தாலுக்கா அலுவலகம், நாமகிரிப்பட்ட வரைப்பட்ட பட்டவா, அல்லலால் இளைய நாய்க்கர் மன்னருக்கு மணிமண்டபம் கட்டி கொடுத்த அதிமுக ஆட்சி. இன்றைக்கு நிறுத்தி வச்சுட்டாங்க. அதிமுக ஆட்சி கொண்டு வந்த திட்டம். பரமத்தி வேலூரில் வெற்றிலை ஆராய்ச்சி மையம் கிடப்பில் போட்டிருக்காங்க. திருச்செங்கோட்டு குமராபாளையம் ஆனங்கூர் ரயில்வே கடவு ப்ராப்ளம் கிடப்பில் கிடக்குது. இன்றைக்கு வேண்டுமென்றே திட்டமிட்டு நாம் கொண்டு வந்த திட்டத்தை ஆமை வேகத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற பணிகள் திருச்செங்கோடு குமராபாளையம் தொகுதிக்கு கூட்டுக்குடி திட்டம் 400 கோடியில அப்படியே கிடப்பில் கிடக்குது. ராசிபுரம் புதிய கூட்டு திட்டம் 1000 கோடி, அதுவும் ஆமை வேகத்தில் நடக்குது. மத்திய அரசு குறைந்த விலையில் கச்சா எண்ணெயை இறக்குமதி செய்தாலும் பெட்ரோல் டீசல் விலையை அதிகரித்து விற்பனை செய்வதாகவும் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றம் சாட்டினார். விடியா திமுக அரசு தேர்தல் அறிக்கையிலே திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தால் பெட்ரோல் 5 ரூபாய் குறைக்கிறாங்க, டீசல் 4 ரூபாய் குறைக்கிறாங்க. இதுவரைக்கும் குறைக்கல. டீசலை பொறுத்த வரைக்கும் மத்திய மாநில அரசு 2 வரி போட்டிருக்குது. மத்திய அரசு வெளிநாட்டிலிருந்து டீசலை கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்யறாங்க. அதனுடைய விலை குறைவு. 70% இறக்குமதி செய்யப்படுகின்ற கச்சா எண்ணெய்க்கு வரி வைத்து இன்றைக்கு வெளியிலே வருகின்ற பொழுது சுத்தகரித்த எண்ணெய் பெட்ரோல் டீசல் வருகின்ற பொழுது 70% அதிகரிக்கிறது. அதுக்கு வரி போடுகின்றார்கள். அப்போ இந்த டீசல் பயன்படுத்துகின்ற லாரி தொழில், தொழில், மீனவ மக்கள், விவசாயிகள் அத்தனை பேரும் பாதிக்கப்படுகிறார்கள். டீசல் விலை உயர்வினால் ஒட்டுமொத்த மக்களும் பாதிக்கப்படுவது இந்த டீசல் விலை உயர்வால். திறமையற்ற பொம்மை முதல்வரின் ஆட்சியில் தமிழகம் போதைப்பொருள் விற்பனை மாநிலமாக உருவாகியிருப்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றம் சாட்டினார். தமிழகத்தில் எங்கு பார்த்தாலும் போதைப்பொருள் விற்பனை, போதைப்பொருள் இல்லாத இடமே கிடையாது. கஞ்சா விற்பனை அமோகமா விற்குது. எங்க பார்த்தாலும் கஞ்சா விற்பனை. மாணவர்கள், இளைஞர்கள், பொதுமக்கள் இந்த கஞ்சாவுக்கு அடிமையாகி, கஞ்சா போதைக்கு அடிமையாகி சீரழியக்கூடிய காட்சியை தமிழகத்தில் பார்க்கிறோம். கட்டுப்படுத்த முடியல ஸ்டாலினால. ஒரு திறமையில்லாத முதலமைச்சர் இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்ற காரணத்தினால இன்றைக்கு தமிழகம் இன்றைக்கு போதைப் பொருள் விற்பனை மாநிலமாக உருவாகிவிட்டது. இந்த மாபெரும் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் தேர்தல் பணிக்குழு பொறுப்பாளர்கள் தங்கமணி, சரோஜா, ராஜு சுந்தர்ராஜன், சேகர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்.